SBO ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம SBOவில் நியூ பிளான் டீட்டெயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம SBOவில் நியூ ஜாயினிங் பிளான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம நியூவாக வர்றவங்க ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஃப்ரீயாக தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 15 days டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 25,000 மதிப்புள்ள கோர்ஸ் நமக்கு 10,000 கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு 4 month வந்துட்டு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பர் மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு 1000 rupees சேலரியும் உண்டு. ட்ரைனிங் வித்து நமக்கு சேலரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதுக்கப்புறம் ரெஃபரல் டீம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டீம் கொடுத்தா 1000 rupees. அதுவும் நம்ம 24 hours நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம மந்த்துக்கு 1000 தான் சேலரியானா கிடையாது. நம்ம எத்தனை பேர் நம்ம டீம் கொடுக்குறோமோ அத்தனை பேருக்கும் நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 rupees வரும். இதே 5 டீம் கொடுக்கணும்னா ஒரு மந்த்துக்கு நம்ம 5,000 ப்ளஸ் சேலரி 1000, ஒரு மந்த்துக்கு 6,000 வந்து நமக்கு கிரெடிட் ஆகும், வந்துடும். சரிங்களா? இது வந்து ட்ரைனிங் பீரியடில் நமக்கு வந்து கிடைக்கும். இதே நம்ம அந்த 4 month முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட் பேஸில் நம்ம அப்ளைட் பார்ட்னராக நம்ம அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆகும். அப்போ பர் மந்த்துக்கு நம்ம 15,000 வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்ளைட் பார்ட்னர் ப்ரோக்ராமில். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இதில் எலைட் லேர்னரில் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸையும் கற்றுக்க போகிறோம், டாஸ்க்கையும் நம்ம கற்றுக்க போகிறோம். டாஸ்க் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க்கு, அடுத்து கண்டென்ட் ரைட்டரு, அடுத்து இன்ஃப்ளூயன்சர், இது எல்லாமே வந்து நம்ம ட்ரைனிங்காக சொல்லி கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம ட்ரைனிங் பீரியடில் ஒர்க்கையும் நம்ம கற்றுக்க போகிறோம், ப்ளஸ் கோர்ஸையும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸையும் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலைட் லேர்னருக்கு வந்து நம்ம 1000 rupees பர் மந்த்து. இதில் வந்து நம்ம டீம் வந்துட்டு அதாவது கொஞ்சமாச்சும் நாலேஜபிள் இருக்கிறவங்களும் நம்ம டீம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி தான் கொடுக்கணும். ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஒரு மெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு இன்டர்நெட் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஜாபில் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதாவது நம்ம நாலேஜ் இருந்தால் தான் இதில் பண்ண முடியும். நாலேஜே இல்லாமல் அவங்கள மட்டும் வந்து நம்ம டீம் கொடுத்துட்டா நமக்கு ரெஃபரல் இன்கம் வருதுன்றக்காண்டி நம்ம டீம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இதை எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணுறதை ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள டீம் ரெஃபரல் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ எலைட் லேர்னர் அந்த பிளானில் உள்ளே வரோன்னா ஒரு மந்த் ட்ரைனிங், மாதம் 1000 rupees நமக்கு சேலரி. ப்ளஸ் இதில் வேறு என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 15,000 மதிப்புள்ள கூப்பன் கோடு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ரிவார்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. 30,000 பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு அது 15,000 ஒர்த்து. சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம பைமோட் ஆப்பில் நம்ம ரிடீம் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பெனியில் டைப் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எஜுகஸ்ட் கோர்ஸ் வந்து எஜுகஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறீங்களா, எஜுகஸ்ட் கம்பெனியில் டைப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார் ஹெல்த் கம்பெனியில் டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பைமோட் கம்பெனிலையும் டைப் இருக்குது. நமக்கு 3 விதமான கம்பெனிலையும் நமக்கு அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ஒன்ஸ் நம்ம அமௌண்ட்டு கட்டி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது பாருங்கள். 15,000 மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லித்தராங்க. அது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து சேலரியும் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நமக்கு பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் நம்ம ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நீங்கள் கொடுத்த ரெஃபரல் மூலமாக ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்ககிட்ட நமக்கு 30% வந்து நமக்கு 10 to 30%. ஓகேங்களா? அதுக்குள்ளே நமக்கு வந்து கமிஷன் வந்து இன்ட்ரோ கமிஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ளைட் பண்ண ப்ரோக்ராம் மூலமாகவும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டீம் பைமோட்டை வந்து ரெஃபர் பண்ணதுனாலையும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் சேலரி வரும். ஓகேங்களா? நமக்கு அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
15,000 மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம பை மோட்டில் வந்துட்டு நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதனால் டீம் ரெஃபரல் கொடுக்குறப்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் டீம் ரெஃபர் பண்ணுறது. ஒன்றுமே தெரியாத நம்ம அமௌண்ட் கட்டினா அமௌண்ட் வருதுன்னு அந்த மாதிரி மெத்தடில் டீம் சொல்லி ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களாம் பார்த்து கொடுங்க. நாலேஜ்னா ஒன்றுமே ஏதாவது ஒரு டாஸ்க் ஒர்க் பண்ணணும், டாஸ்க் கண்டென்ட் ரைட்டர்னா என்ன, சோசியல் மீடியானா என்ன, இன்ஃப்ளூயன்சர் ஒர்க்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்களா பார்த்து டீம் கொடுங்க. அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்கள டீம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்களால வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்க கட்டின அமௌண்ட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வந்து வேஸ்ட்டு தான். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதனால் கொஞ்சமாச்சும் நம்ம இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் சோசியல் மீடியா இதெல்லாம் நம்ம மெயில் அனுப்பி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாமே பேசிக்காச்சும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ.